Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஆர் லேம்புக்கு வந்து ஸ்பாட்லைட் கொடுக்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு உங்க மேக் ஆர் பிசியில் இருக்க Photoshop ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. இம்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு நியூ லேயர் டூப்ளிகேட் பண்ணுங்க. நான் இந்த லேயர் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ ரெக்டாங்குலர் டூல் போயிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பாட்லைட் வரணுமோ அந்த இடத்துல ரெக்டாங்குலர் டூல் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைட் இருக்குன்னா அது வந்து இப்படி ஹரிசானலாக பார்த்துருக்குன்னா நம்ம ஆட் பண்ணுற ரெக்டாங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இமேஜில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ரைட் டவுன் அந்த ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போது கலர் போய்க்குங்க. கலர் போயிட்டு இப்போ வந்து இந்த பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இப்போ அந்த கோல்ட் கலர் சூஸ் பண்ணுறேன்னா இங்கே அந்த லைட் சோர்ஸ் வந்து இட்ஸ் லைக் அந்த கோல்ட் கலர் லேம்ப் தான். இப்போ சப்போஸ் ஒயிட் கலர் லைட் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் எப்பயுமே அந்த செலெக்ஷன் டூல் வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்போ இந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரேடியன்ட் போயிட்டு ரேடியண்ட்டில் ஆப்வியஸ்லி அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் நம்ம என்ன அந்த இடத்துல சூஸ் பண்ணுற கலரோ அதே தான் இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலராக இருக்கும். ஸோ இப்போ அந்த கலர் சூஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் கீழே பார்த்த மாதிரி நம்ம அந்த கிரேடியண்ட்டை இழுத்தணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிரேடியண்ட்டில் வந்து மேலேருந்து கீழே ஸோ லைட்டாக வந்திருக்கு அந்த எல்லோ கலர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் கிளிக் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் சின்னது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ்லேருந்து இப்படி விழுகுது லைட். ஸோ அதுதான் இதில் நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் டூல் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். இப்போ என்டர். இப்போ வந்து ஃபில்டர் போயிட்டு லைட்டாக பிளர் ஆட் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து இப்போ அந்த கிரேடியன்ட் வந்து ஹார்டாக இருக்குது. நமக்கு அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரைட்டாக விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக பிளர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ பிளர் போயிட்டு காசியன் பிளர் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறக்கும் பின்னாடி இருக்கிறக்கும் நம்மளோட ரிசல்ட்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி என்னென்ன நம்ம எங்கெங்கே ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பர்சன் நடந்து வரும்போது அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம அந்த பர்சன்ஸ் லைக் அந்த கப்பிள்ஸ்க்கு வந்து நம்ம லைட்ஸ் கொடுக்கணும்னா அந்த இடத்துல கொடுக்குறதுக்கும் ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்த தடவை பார்ப்போம். பாய்.